ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிட சொல்லியும் குரூப் 4 உடைய தேர்வை ரத்து செய்யக்கூடியும் பல தரப்பினர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வே வேண்டாம், குரூப் 4 தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்க, ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் தேர்வு நடத்துங்க, சிலபஸில் இருக்கிறத மட்டும் வச்சு தேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு பல தரப்பு கோச்சிங் சென்டர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குரூப் 4 உடைய கேள்விகள் சென்ற ஆண்டு கம்பேர் பண்ணுறப்ப வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தது இந்த குரூப் 4 தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக குரூப் 4ல் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன செய்ய இருக்குது? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியிடுவாங்களா, இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய மறுதேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடுவாங்களா? இப்படி எல்லாருமே எல்லா விதமாக எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் இறுதி கட் ஆஃப் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா குரூப் 4ல் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய கட் ஆஃப், உங்கள் கட் ஆஃபை நீங்களே கணக்கிடலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் நீங்களே கணக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தான் வரும்ன்றதை நான் இப்போவே அடித்து சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தேர்வுகள் ரத்தாகுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரே பதிலாக சொல்ல போகிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வுகள் ரத்தாக செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் சொற்பம், மிக 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 குறைவு. ஸோ தேர்வு ரத்து அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் 0.001% மட்டும்தான். ஆனால் தேர்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ரிசல்ட்டு ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அதுவும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 தினங்களில் வெளியிட போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பட் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை 100% அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் அப்படின்றது ரிசல்ட்டு மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு, பணி நியமனத்தை தொடர்ந்து நீங்கள் மாத சம்பளம் வாங்க போகிறீங்க. இதுதான் இந்த குரூப் 4ல் இருக்க போது. ஸோ குரூப் 4 உடைய கேட்டகரி வைஸாக கட் ஆஃபை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ண கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம், பெரிய லெவலுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? ஸோ இந்த 200 கொஷின்ஸுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் மட்டும் ரைட்டாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி கரண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 150 கொஷின்ஸ் நான் மார்க்குன்னு சொல்கிறேன். பட் ஆனால் கொஷின்ஸ் உண்மை. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க கொஷின்ஸ் 200க்கு இவ்வளோ கொஷின்ஸ் 150 கொஷின் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண செய்யப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் நான் செக்யூரிட்டி 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்ச் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 118. அடுத்து பிசி கேட்டகரி 25%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 113, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். 3%, விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 110ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் 18% இடஒதுக்கீடு, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 105ங்க. எஸ்சி 7 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட 100.
எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியல் டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிக்கல் சர்வீஸ் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்ட் மற்றும் ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோடு இருந்தீங்கன்னா 118, டைபிஸ் 114, ஸ்டெனோடைபிஸ் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெக்ட் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 100. இந்த கட்டாப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஒரு 5லிருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லைலாம் குறையலாம். ஸோ இதுதான் ஃபைனலான கட்டாப்ன்றதை நம்ம அடித்து சொல்லலாங்க. இந்த கட்டாப் வந்துச்சுன்னா குரூப் 4க்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கோங்க. மேலும் இதை பற்றி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளை வெளியிட சொல்லியும் குரூப் 4 தேர்வை ரத்து செய்யக்கூடியும் பல தரப்பினர்கள் போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வே வேண்டாம், குரூப் 4 தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்க, ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் தேர்வு நடத்துங்க, சிலபஸில் இருக்கிறத மட்டும் வச்சு தேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு பல தரப்பு கோச்சிங் சென்டர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குரூப் 4 கேள்விகள் சென்ற ஆண்டு கம்பேர் பண்ணுறப்ப வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தது இந்த குரூப் 4 தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக குரூப் 4 கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன செய்ய இருக்கு? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வெளியிடுவாங்களா, இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மறுதேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடுவாங்களா? இப்படி எல்லாருமே எல்லா விதமாக எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் இறுதி கட் ஆஃப் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய கட் ஆஃப், உங்கள் கட் ஆஃபை நீங்களே கணக்கிடலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் நீங்களே கணக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தான் வரும்ன்றதை நான் இப்போவே அடித்து சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தேர்வுகள் ரத்தாகுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரே பதிலாக சொல்ல போகிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் ரத்தாக செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் சொற்பம், மிக 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 குறைவு. ஸோ தேர்வு ரத்து அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் 0.001% மட்டும்தான். ஆனால் தேர்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ரிசல்ட்டு ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அதுவும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 தினங்களில் வெளியிட போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பட் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை 100% அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் அப்படின்றது ரிசல்ட்டு மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு, பணி நியமனத்தை தொடர்ந்து நீங்கள் மாத சம்பளம் வாங்க போகிறீங்க. இதுதான் இந்த குரூப் 4 இருக்க போது. ஸோ குரூப் 4 கேட்டகரி வைஸாக கட் ஆஃபை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ண கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம், பெரிய லெவலுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? ஸோ இந்த 200 கொஷின்ஸுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் மட்டும் ரைட்டாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி கரண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 150 கொஷின்ஸ் நான் மார்க்குன்னு சொல்கிறேன். பட் ஆனால் கொஷின்ஸ் உண்மை. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க கொஷின்ஸ் 200க்கு இவ்வளோ கொஷின்ஸ் 150 கொஷின் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண செய்யப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் நான் செக்யூரிட்டி 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்ட் மற்றும் வாட்சர் 145, டைபிஸ் 140, ஸ்னோடைபிஸ் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெக்டோட வந்தால் 118. அடுத்து பிசி கேட்டகரி 25%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் 119, டைபிஸ் 115, ஸ்னோடைபிஸ் 113, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெக்டோட வந்தால் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். 3%, விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் 133, டைபிஸ் 130, ஸ்னோடைபிஸ் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து 110ங்க.
எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜிஸ்டரோட வந்தால் 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் 18% இடஒதுக்கீடு, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜிஸ்டரோட வந்து 105ங்க. எஸ்சி 7 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜிஸ்டரோட வந்தால் 100. எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியல் டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிக்கல் சர்வீஸ் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோடு இருந்தீங்கன்னா 118, டைபிஸ்ட் 114, ஸ்டெனோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜிஸ்டரோட வந்தால் 100. இந்த கட்டாப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஒரு 5லிருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம். ஸோ இதுதான் ஃபைனலான கட்டாப்ன்றதை நம்ம அடித்து சொல்லலாங்க. இந்த கட்டாப் வந்துச்சுன்னா குரூப் 4க்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கோங்க. மேலும் இதை பற்றி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.